ஆவியானவர் நமக்குள்ளே செய்கிற கிரியைகளை நம்ம தொடர்ந்து தியானித்து வருகிறோம். இன்றைக்கு 11வது நாள். இன்றைக்கு நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சங்கீதம் 51:10. தாவீது அந்த சங்கீதத்தில் என்ன சொல்கிறான் அப்படின்னா, தேவனே சுத்த இருதயத்தை எனக்குள்ளே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியின் உள்ளத்திலே நீர் புதுப்பியும் அப்படின்னு சொல்லி அவன் கேட்குறான். அவன் ஏன் அப்படி கேட்குறான் அப்படின்னா, இந்த சங்கீதத்தினுடைய தலைப்பை நம்ம பார்க்கும் பொழுது, அவன் பத்சேபாள் இடத்துல பாவத்துக்கு உட்பட்ட பின்பு நாத்தான் தீர்க்கதரிசி அவனிடத்துல அவனுடைய பாவத்தை உணர்த்தினதுக்கு அப்புறம் பாவ உணர்வடைந்து கர்த்தரிடத்துல மன்னிப்பை கேட்கறதற்காக பாடின சங்கீதம். இந்த சங்கீதத்தில் பார்த்தீங்கன்னா, நிலைவரமான ஆவி எனக்கு வேணும் ஆண்டவரேன்னு சொல்லி கேட்குறான். ஏன் அப்படின்னா, பழைய ஏற்பாட்டின் நாட்களில் கர்த்தருடைய ஆவியானவருடைய கிரியைகள் இருந்தாலும் கூட அது எப்படி இருந்ததுன்னா, ஒரு சில குறிப்பிட்ட மனிதர்களை தீர்க்கதரிசிகளாகவும், சிம்சோன், கிதியோன், தாவீது போன்றவர்களை ஒரு வல்லமையான பராக்கிரமமான செயல்களை செய்கிறதற்கு, அவங்களை பலப்படுத்துவதற்கும் ஆவியானவர் அவர்கள் மேலே இறங்கினார் என்று சொல்லி அங்கே வரும். ஆனால் புதிய ஏற்பாட்டின் நாட்களில் நம்ம வரும் பொழுது அங்கே நம்ம படிக்கிறோம், அவர் அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார் என்று சொல்லி யோவான் எழுதின சுவிசேஷம் 1:14 நம்ம வாசிக்கிறோம். 1 கொரிந்தியர் 6:19 கூட உங்கள் சரீரம் தேவனுடைய ஆலயமாக இருக்குது, பரிசுத்த ஆவியானவர் தங்குகிற ஆலயம் என்று சொல்லி நம்ம அங்கே வாசிக்கிறோம். அப்போ இங்கே நம்ம புதிய ஏற்பாட்டு நாட்களில் கிருபையின் நாட்களில் வரும்போது ஒரு நிலைவரமான ஆவி நமக்குள்ளே கர்த்தர் கொடுத்திருக்கிறார், தங்கி நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். பழைய ஏற்பாட்டின் நாட்களில் அந்த மாதிரியான காரியங்கள் கிடையாது. அவர்கள் மேல் அவர் இறங்குவார், தீர்க்கதரிசனம் உரைப்பார்கள், பராக்கிரமம் செய்வார்கள், திரும்பவும் நார்மலான ஒரு மனிதர்களை போல அவங்க மாறிடுவாங்க. ஆனால் இந்த நாட்களில் நமக்குள்ளே தங்கி வாசம் பண்ணுகிற ஆவியானவர். இந்த 51ஆம் சங்கீதம் 10வது வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம், நிலைவரமான ஆவி என்ன செய்யும் அப்படின்னா, சுத்த இருதயத்தை நமக்குள்ளே சிருஷ்டிக்கும், அதை நாம் சரிப்படுத்தும். அப்போ இதிலிருந்து நம்ம தெரிந்து கொள்கிறோம், ஆவியானவர் நமக்குள்ளே செய்கிற கிரியைகளில் முக்கியமான காரியம் என்ன அப்படின்னு பார்த்தா, நமக்குள்ளே இந்த இருதயத்தை சுத்தம் பண்ணுகிறார். இருதயத்திலிருந்து தான் கேடான சிந்தைகள் புறப்பட்டு வருகிறது. மார்க் 7:21 நம்ம வாசிக்கிறோம், அதுதான் மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்று ஆண்டவர் சொன்னார். அப்போது இருதய சுத்தம் என்பது மிக மிக முக்கியம். இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் என வாசிக்கிறோம். அப்போ இருதயத்தை சுத்தம் பண்ணுகிறது ஆவியானவருடைய முக்கியமான ஒரு கிரியை. அந்த ஆவியானவருக்கு நாம் முழுவதுமாய் நம்ம விட்டு கொடுப்போம். இருதயத்திலே உண்டாகிற கேடான சிந்தைகள் நம்மை திரும்பவும் அந்த கேடான காரியங்களுக்கு நம்மை கொண்டு போய் நிறுத்திவிடும், பாவத்தில் விழுகிறதற்கும் அது காரணமாக இருக்கிறது. அப்போ இருதயத்தை சுத்தம் பண்ணுகிற ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். முழுவதுமாய் அவருக்கு விட்டு கொடுப்போம். ஹேவ் அ குட் டே. காட் பிளஸ் யூ.